வணக்கம் பெரம்பலூர். அனைத்து கருத்து கணிப்புகளும் வாக்கெடுப்புகளும் அடுத்த பிரதமராக மோடிஜி தான் வருவார் என்று கூறுகின்றன. பெரம்பலூர் தொகுதியின் வேட்பாளராக TR பாரிவேந்தரை பாஜக நிறுத்தியுள்ளது. மாநிலத்தில் இருந்து எம்பிக்கள் மோடியின் அமைச்சரவையில் அமைச்சர்களாக இருப்பார்கள் என்று ஏற்கனவே அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்தகைய சூழலில் பாஜகவை வெற்றி பெறச் செய்வதன் மூலம் மத்திய அரசின் திட்டங்களின் பலன்கள் மற்றும் நம்மிடமிருந்து பறிக்கப்பட்ட அனைத்து வசதிகளையும் நாம் பெறலாம். இந்த முறை வாக்களிக்கும் முன்பு திமுகவுக்கு 7 முறையும் அதிமுகவுக்கு 6 முறையும் காங்கிரசுக்கு 1 முறையும் வாய்ப்பளித்துள்ளோம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இருந்தும் நம் பிரச்சனை பட்டியல் ஆண்டுதோறும் வளர்ந்து கொண்டே போகிறது. விவசாய பாசனத்திற்காக முசிறியில் இருந்து பெரம்பலூருக்கு காவிரி நீரை கொண்டு வரும் திட்டம் இன்னும் செயல்படுத்தப்படாமல் உள்ளது. தமிழகத்துக்கு தேவையான தண்ணீரை கூட வழங்காத காங்கிரசுடன் திமுக கூட்டணியில் தீவிரமாக உள்ளது. இப்படி இருந்தும் மக்கள் நலன் கருதி முன்வராமல் ஸ்டாலின் அரசு அமைதி காக்கிறது. இது மட்டும் இல்லாமல் இங்கே மருத்துவக் கல்லூரி அமைக்கும் திட்டமும் கடந்த 14 ஆண்டுகளாக அரசியல் காரணங்களால் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. அரசு பொறியியல் மற்றும் வேளாண்மை கல்லூரிகளும் அமைக்கப்படவில்லை. கோடை காலத்தில் ஏற்படும் குடிநீர் தட்டுப்பாட்டை தீர்க்க கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டம் கிராமப்புறங்களுக்கு விரிவுபடுத்தப்படவில்லை. அத்துடன் நாங்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்தும் விரைவு ரயில்கள் எதுவும் லால்குடி ரயில் நிலையத்தில் நிற்கவில்லை. எங்கள் தொகுதியில் விவசாயம் மட்டுமே முக்கிய தொழில். மாநிலத்தில் வெங்காயம் மற்றும் மக்காச்சோள உற்பத்தியில் நாங்கள் முதலிடத்தில் உள்ளோம். மேலும் வாழை, கரும்பு, பருத்தி, நெல் ஆகியவை பெரிய அளவில் பயிரிடப்படுகின்றன. எனினும் விவசாய பொருள்களின் விலையின் உறுதியற்ற தன்மை காரணமாக கடுமையான பொருளாதார நெருக்கடி உள்ளது. இத்தனை வருடங்களாக எதுவும் செய்யாமல் இருந்தும் திமுக இன்னும் வாரிசு அரசியலை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறது. இங்கே தேர்தலில் போட்டியிட அமைச்சர் KN நேருவின் மகன் அருண் நேருவை களமிறக்கியுள்ளனர். நாம் அவர்களுக்கு ஒரு கண்ணாடியை காட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. மத்திய அரசின் திட்டங்கள் தமிழக மக்களை சென்றடையவும் ஒருங்கிணைப்பு அதிகரிக்கவும் நமது பெரம்பலூரை மேம்படுத்த பாஜக MP தேவை என்பதை இப்போது புரிந்து கொள்கிறோம். இந்தியாவின் மற்ற பகுதிகளைப் போல தமிழகமும் தாமரை சின்னத்தை அழுத்தி வளர்ச்சிக்கு வாக்களிக்கும். பெரம்பலூரும் எந்தவித தயக்கமும் இல்லாமல் இந்த நிலைப்பாட்டை ஏற்கும்.